ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கார்டனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நம்மளோட வீட்டில் ரோஜா செடி வளர்ப்போம். ரொம்ப ரொம்ப விரும்பி வளர்ப்போம். பட் நம்ம நர்சரியில் வாங்கினதுக்கு அப்புறமா பூ பூக்கும். பட் அது நர்சரியில் பார்த்த அளவுக்கு பெரிய பூவாவோ இல்லைன்னா நிறைய கொத்து கொத்தாவோ இல்லைன்னா ரேடியண்ட்டான கலர்லேயோ பூக்காது. நார்மலாக ஒரு பூ பூக்கும். பட் நம்ம வாங்கும்போது அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பெருசு பெருசாக அப்படியே அதை வாங்கிட்டு வந்தால் வீட்லேயும் அதே மாதிரி பூக்குங்கிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எனக்கும் இது ரொம்ப நாள் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வீட்டில் என்ன தான் பூ பூத்தாலும் நர்சரியில் வாங்கும்போது இருந்த அந்த க்ரோத் இல்லையேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த க்ரோத் வர வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலில் நான் நர்சரியில் ஆல்ரெடி வாங்கின செடிகள் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதாவது வீட்டு வாசலில் நர்சரி மாதிரி அந்த வெண்டர் வருவாங்க. நான் அவங்கக்கிட்ட தான் செடிகள் தொடர்ந்து வாங்கிட்டுருக்கேன். ஸோ அப்படி இந்த டைம் வாங்கும்போது அவங்க கேட்டிருந்தாங்க, பூக்கள்லாம் நல்லா பூக்குதா, செடிலாம் தழுக்குதான்னு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், உங்ககிட்ட இருந்த அளவுக்கு பூ பெருசாலாம் இல்லை, ஆனால் பூக்கள் அடிக்கடி பூக்குது, ஆனால் நான் வாங்கும்போது எந்த அளவுக்கு அட்ராக்டிவ் வந்தோ அந்த அளவுக்கு இல்லை, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போது அவங்க எனக்கு ஒரு டிப் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நர்சரியில் எப்படி பூக்குதோ, நாங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி பூவெலாம் இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு பூவெல்லாம் பூக்குன்னு. கார்டனில் ஒரு ரோஸ் செடி இருந்தாலே அதை நம்ம ஒரு பிரின்சஸ், ஒரு குவீன், ஒரு ஏஞ்சல் ஆஃப் கார்டன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். அப்படி கொடுக்குற ரோஸ் செடி இன்னும் நர்சரியில் இருக்கிற மாதிரி இன்னும் அழகாக பூத்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கார்டன். ஸோ அதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இது வேறு எதுவுமே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 3 ஃபர்டிலைசர் கொடுத்துருந்தாங்க, நார்மலான ஃபர்டிலைசர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்பூன், ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் சொல்லிவிட்டு நம்ம செடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி அதை வச்சுட்டு தண்ணி விட்டுறணும். இப்படி நம்ம வீக்லி பண்ணிட்டு வரும்போது அது நார்மலாக நர்சரியில் நாங்கள் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு பூ பூக்கும். நீங்களே ரிசல்ட்டை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இது தான் இதில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அந்த 3 ஃபர்டிலைசர் வேறு எதுவுமே இல்லை. ஒன்று நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற மண்புழு உரம், இன்னொன்று ரோஸ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். 3வது டேப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்டிலைசர். இந்த 3த்தையும் தான் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம 2 விஷயம் அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். பட் ரோஸ் பிளான்ட்டுக்கு இது இப்படி தான் யூஸ் பண்ணணுங்கிறது நான் நர்சரியில் அவங்க சொன்னதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரோஸ் மிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த ஃபர்டிலைசர்ஸை கொடுக்கும்போது பொக்கே மாதிரி ரோஸ் நிறைய கொத்தாகவும் இருக்கும், பெரிய பூக்களாகவும் இருக்கும், கலரும் ரொம்பவே ரேடியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரிசல்ட்டும் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். 3 உரத்தையுமே. மண்புழு உரம் நார்மலாக கிடைக்கும். இந்த ரோஸ் மிக்ஸ் நீங்கள் கடையில் நர்சரியில் கேட்டு பாருங்கள். ரோஸ் பூ பூக்கிறதுக்கானது பார்க்குறதுக்கு அப்படியே சாண்டல்வுட் பவுடர், சந்தனம் மாதிரி இருந்துச்சு. ஸோ ராக் பாஸ்பேட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேக்கெட்டில் வேறு எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. அடுத்தது டேப். இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை செடி இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டியில் ஓரமாக வச்சு விட்டுருங்க. நான் தண்ணி ஊற்றுறதை காட்டல, நான் மொத்தமாக எல்லா செடிகளுக்கும் வச்சுட்டு தண்ணி மொத்தமாக விட்டேன். ஸோ நீங்கள் இதை வச்ச உடனேயே தண்ணி ஊற்றிடுங்க. எத்தனை செடிக்கு போட போகிறீங்களோ அதுக்கெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இது ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் இல்லை, பூக்கிற செவ்வந்தி பூ, மல்லிகைப்பூ எல்லாத்துக்குமே இந்த உரம் கொடுக்கலாம். பட் மற்றது கூட எப்படியா பூக்க வச்சிடலாம். இந்த ரோஸ் பிளான்ட்டு தான் நர்சரியில் உள்ள மாதிரி வர்றது கஷ்டம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மெயினாக நான் ரோஸ் பிளான்ட்டுக்காக தான் இது வாங்கினேன். ஸோ இந்த டிப்பை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். சூப்பராக நிறைய மொட்டு வைக்கிறதோடு சேர்ந்து நர்சரியில் உள்ள மாதிரியே நம்ம வீட்டு கார்டனும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ, இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கார்டனிங் அப்டேட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கார்டன் லவர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.